ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன அனலைசிங்லாம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் நம்மளுடைய என்ட்ரி பேட்டர்னும் என்ட்ரி செட்டப்பும் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் பற்றின ஓவரால் அனலைசிங் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோ மோர் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், நேற்று வீடியோவில் நான் இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டவுன் மூவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 400 ஆர் 350லேருந்து மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகிட்டு டவுன் வரும் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன்லேயே 400 பிரேக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் 450 வந்து நமக்கு ரெசிஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல பேரிஸ் மூவ் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? எனிவேஸ் நேத்துக்கான நம்ம அனலைசிங் ஓரளவு கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் என்னென்ன என்ட்ரிஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11:50க்கு எம்டிசி என்ட்ரி நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த எம்டிசி அண்ட் விபிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் 10 o'clock வந்து எம்டிசி செட்டப் வித் ஓஏயோட கிடைக்குதுன்னா என்ட்ரி எடுங்க அப்படின்னு. அது 11:30க்கே கன்ஃபார்ம் ஆயிருந்தது. பட் 11:50க்கு தான் அது ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியாக வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12:35க்கு விபிடி என்ட்ரி, அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி செட்டப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் டே லோவையும் சேர்த்து அது பிரேக் பண்ணி விபிடி கொடுத்ததுனால ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் டிபியில் போயிட்டு க்ளோஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் எண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புல்லிஸ் மூவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு புல்லிஸ் மூவ் வந்து ஓப்பனிங் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 10 தான் நம்ம ஃபால் ஆகும் அப்படின்றது போல நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். பட் அது எக்ஸாக்டாக நடக்காம ஓப்பனே மார்க்கெட் கேப் அப் நடந்துட்டு அதுக்கப்புறம் எண்டில் ஒரு புல்லிஸ் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நேற்று ஆல்ரெடி தெரியும் நம்ம எஃப்ஓஎம்சி பற்றி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துருந்தோம். அந்த எஃப்ஓஎம்சி வந்து ரேட் கட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவு ரேட் கட் கிடையாது. பட் அந்த ரேட் கட்டே ஓரளவு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? அந்த ரேட் கட்டுக்கே மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் போயிட்டு இருக்கு. அது டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் அதே மூமெண்ட்டை நம்ம மார்க்கெட்டும் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு இந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸுக்கு வந்து டேட்டாஸ் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி ஓகேவா இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸ் ரீட் பண்ணிடுவோம். சேம் அஸ் ஃபியூச்சர் ஓஏ 3 நாளாக வந்து நமக்கு ஷார்ட் கவரிங் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் ரெஃபர் அஸ் புல்லிஷ். ஓகேங்களா? அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் இன்னும் புல்லிஸுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபியூச்சர் மார்க்கெட். பட் ஆல்ரெடி சொன்னது தான், கவரிங்ஸை வச்சு நம்ம பிளான் பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ல நடந்த ஒரு 3 நாள், ஓகேங்களா, அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங்ஸே இருக்காது. ஓகேங்களா? பெரிய அளவில் இருக்காது. பட் இந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட் மூவ்ல எல்லா கால் ரைட்டர்ஸும் தன்னுடைய பொசிஷன்ஸை பெரிய அளவில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, மார்க்கெட் அந்த பூம் கொடுத்த புல்லிஷ் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது போல மார்க்கெட்ல பேனிக் கிரியேட் ஆயிருக்கு, வாலட்டிலிட்டி கிரியேட் ஆயிருக்கு பிலோ 25,400. ஓகேங்களா? மார்க்கெட் நாளைக்கு 25,400க்குள்ளே தான் அதனுடைய டாமினேஷன் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் 25,400 தாண்டி டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதாவது இந்த ப்ரீவியஸ் டே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நமக்கு சுத்த போகுது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. அதை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்போ தாண்டி வரும்ன்றத பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இன்ட்ராடே ஓவராலாக நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்சிங்காக தான் இருக்குது. அண்டு இம்பார்ட்டண்டான 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த லாஸ்ட் ஒரு பூம் கொடுத்த ஒரு புல்லிஷ் மூவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை அப்படியே விட்டுருங்க. வீக்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல நமக்கு அந்த அளவு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஜஸ்ட் 30 லேக் டிஃபரன்ஸ் தான். இந்த 30 லேக் டிஃபரன்ஸ் இந்த வீக் ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் அந்த இன்ட்ராடே சமயத்தில் ஓரளவு நல்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ட்ரிஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு சின்ன சின்ன என்ட்ரி மட்டும். ஓகேங்களா? மேஜர் ஃபர்ஸ்ட் 5 ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் வந்து நமக்கு வச்சிருப்பாங்க. அண்ட் ஓவரால் 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 crore தான். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்ட்ரைக்ஸ் தான். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு அனலைசிங் வியூ தான். நாளைக்கு மார்க்கெட் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சுற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வே தான் இது. ஓகேங்களா? இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஓவரால் 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப டாமினேஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோவில் பார்க்கல மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரேஞ்சிலுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 50 வந்து நமக்கு அந்த அளவு டேட்டா கிடையாது. நியர்பைல ஒரு 200 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு 200 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு டாமினேஷன் மார்க்கெட்ல இருக்கு ஓவரால் வீக்லிலேவும். அதனால நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்
செகண்ட் ஹாஃப்ல ஓகேங்களா, ஓப்பனிங்ல ஒரு நல்ல மூவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப, 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 ரொம்ப கன்சாலிடேட் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அதனால ஒரு அந்த ரேஞ்ச விட்டுட்டு கிராஸ் பண்ணி போக முடியாது. ஓகேங்களா? ஸோ, பட் நியூ டேட்டாஸ் எப்படி இனிஷியலைஸ் ஆகுது, நாளைக்கு மேபி மார்க்கெட் பொலிட்டிக்கல் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவென்ட்னால ஒரு பெரிய கேப் அப் நடக்குது, இல்ல பெரிய கேப் டவுன் நடக்குது. கேப் டவுனுக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. பெரிய கேப் அப் நடக்குது அப்படின்னா, டேட்டாஸ் அந்த டைம்ல எப்படி மாறுபடுது அப்படின்றத பொறுத்து தான் என்ட்ரி இருக்கும். பட் இப்போ இருக்கிற டேட்டால ஓவராலா அப்படியே ஏதாவது அதிகமா சேஞ்ச் ஆச்சுனாலோ, இல்ல அப்நார்மலா எந்த ஒரு பிஹேவியர் நடந்தாலும், நான் எந்தவித என்ட்ரி நாளைக்கு எடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ராப்பரான என்ட்ரிஸ் வேணும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ்லாம் மந்த்லி நடக்க போறது தான். ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோ, அதுக்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்தே ஆகணும் அப்படின்றத போலலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அத அப்படியே விட்டுருங்க. அண்ட் பார்ட்டிசிபென்ட் டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், டிஏ ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இந்த கிளையன்ட் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதுவுமே அந்த ஹாஃப் அன் ஹவர்ல இன்க்ரீஸ் ஆனது தான். இந்த ஒரு பேரிஸ் மூவ்லலாம் எல்லாம் விட்டுட்டு, அண்ட் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல கெயின் பண்ண டேட்டாஸ் தான் அது எல்லாமே. ஏன்னா நல்ல ஒரு வால்யூம்ல ஜெனரேட் ஆன ஒரு மூவ் இது. ஸோ அதனால நெறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருந்திருக்கும். ஸோ இத அப்படியே நம்ம விட்டுருவோம். மார்க்கெட்டுடைய க்ளோஸ் பார்ப்போம். மார்க்கெட்டுடைய க்ளோஸ் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,420ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, 25,510ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் நான் புரோக்கர் சார்ட்ட வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் நியர்பை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா 25,400ல இருந்து 25,550 வரைக்கும் பார்க்கலாம். அந்த இம்பார்ட்டன்டான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் அர்லி மார்னிங்ல இருந்து இந்த சைடு ஒரு கால் சைடு ஒரு 50 பாயிண்ட்டும், புட் சைடு ஒரு 50 பாயிண்ட்டும். ஸோ அந்த மாரி ஒரு டிஃபரன்ஸ்ல தான் நியர்பை இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக்ஸே வந்திருக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாவ ரீட் பண்ணோம். அண்ட் நியர்பை இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக்ஸுமே அந்த மாரி ரொம்பவும் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்ட வந்து இன்னும் மார்க்கெட் சைட்வேஸ்லயே ஓப்பன் ஆகுது. பிளாட் ஓப்பன் இருக்கு அப்டின்னா, நமக்கு எந்தவித என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 100 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ் அபோவ் போயிடணும். ஆர் எல்ஸ் ஓப்பனே கேப் அப்ல ஓப்பன் ஆகணும். அப்டின்னா தான் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் நாளைக்கு மார்க்கெட் குடுக்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 25,450 அண்ட் 25,400 அண்ட் 25,350 இது வந்து சப்போர்ட்டா இருக்கும். பட் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டான்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த அளவு எக்ஸாக்ட்டா சொல்லிற முடியாது. ஓகேங்களா? ஸோ 25,400ம் சரி, 25,300ம் சரி, ஸோ நல்ல டேட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். அண்ட் 350 கம்பேரிட்டிவ்லி லோல தான் இருக்கு. அண்ட் 450 ஆல்சோ அதே மாரி தான். 500 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 500 நாளைக்கு பிரேக் பண்ணுவான்றது தான் பெரிய, 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 பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஏன்னா 500க்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் பிலோல தான் இருக்கு. பட் இந்த 80 பாயிண்ட்ஸ் மூவ் புல்லிஷ்ல குடுத்துட்டு 80 பாயிண்ட்ஸ் மூவ் புல்லிஷ்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா 25,500 அவ்வளோ பெரிய ஈசியஸ்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபார் திஸ் வீக். ஸோ அதனால அந்த 25,500 பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். கேப்ல பிரேக் பண்ணா தான் ஆச்சு. மொமெண்டம் ஓப்பன் ஆயி அந்த 10:00 ரேஞ்ச் ஆர் 11:00 ரேஞ்ச் வரைக்கும் அது பிரேக் பண்ணலாட்டி, அந்த டேவே அது பிரேக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? பட் என்ன அப்படின்றத நாளைக்கான மார்க்கெட்ல இந்த டேட்டாஸ்லாம் நம்ம பிளான் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஈஸி பிரேக் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மோர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாரி சினாரியோஸ்லாம் நமக்கு இந்த பிரேக் அவுட் என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. ஸோ அதனால வெயிட் பண்ணி ஒரு பெட்டர், குட் டேட்டா அண்ட் குட் மெத்தட்ஸ் வச்சு என்ட்ரி எடுக்க பழகிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் எஃப்ஓஎம்சி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. அதேபோல டேட்டாவும் நம்ம மார்க்கெட்ட அப்சைடு புஷ் பண்ற விதத்தில தான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அதாவது கரண்ட் இன்னைக்கான டே ஹைக்கு மேல மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கலையோ, அல்ல 450 மேல க்ளோஸ் வைக்கலையோ, மார்க்கெட் அரவுண்ட் 25,500 வர ரீச் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அகைன் 25,500லேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு நான் வச்சிருக்க ஒரு வியூ. அண்ட் புல்லிஸ் அண்ட் பியரிஸ் 2யுமே நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் பியரிஷ் போணும்னா, ஃபர்ஸ்ட் திங் டவ் ஜோன்ஸ், ஜாப்பனீஸ் மார்க்கெட், இந்த சைனீஸ் மார்க்கெட். இது 3மே நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு 8:30, 8:45க்கு நீங்க பார்க்கையில ஏதாவது ஒண்ணாவது ரெட் கலர்ல முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? முக்கியமா டவ் ஜோன்ஸ். டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கணும். அப்படி நெகட்டிவ்ல இருந்தா மட்டும் தான் நாளைக்கான நம்ம மார்க்கெட் பியரிஷ்ல போறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாவது கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா டேட்டா வந்து ஃப்ளாட் தான். டேட்டா வந்து பேலன்சிங் டேட்டா தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு ஈவென்ட்ஸ் தான் நம்மள வந்து மூவ் பண்ண போகுது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஈவென்ட் தான் நம்ம மார்க்கெட்ட வந்து பெரிய ஃபால்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. பட் அந்த ஃபால் நடக்கணும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்டர்னலா நமக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் இந்த 3 மார்க்கெட்டையும் வேர்ல்டு மார்க்கெட்டையும் ரீட் பண்ண சொல்றேன் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. அண்ட் ஆர்எல்ஸ்
25,500லேருந்து மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகலையோ, ஆர் 25,400 பிரேக் ஆகலையோ, நமக்கு வந்து பியரிஷ் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ட பிரேக் பண்ணையில ஒரு நல்ல பெட்டர் டேட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் பியரிஷ் என்ட்ரி எடுக்க போறேன். அதாவது ஒண்ணு 25,400 பிரேக் பண்றது அண்ட் 25,500 ரெசிஸ்ட் எடுத்துட்டு வருது. இது 2 தான் எனக்கு பியரிஷ் என்ட்ரி. அண்ட் ஆல்ரெடி புல்லிஷ் என்ட்ரிக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்ஸ் தான் நான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எனிவேஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நான் எப்படி உங்களுக்கு டேட்டாஸ் நான் ரீட் பண்ணி ஷோ பண்ணேனோ, அதே போல டேட்டா சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க டேட்டா ரெஃபர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பியரிஷ் என்ட்ரிக்கு 11:42, 11:55 உடைய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல எதுக்காக பியரிஷ் என்ட்ரி நான் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து 12:45 உடைய லாஸ்ட் 15 மினிட் டேட்டாவும் 12:45 உடைய ஃபுல் டே ஓயும் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்டா தெரியும் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்ற ஓவரால் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த செட்டப்ஸை லேர்ன் பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து லைவ் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான அனலைசிங்கில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.